ஹலோ! ரமா ரமா பூ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது பக்தர் பாப்பாஜி பார்ப்போம். தினமும் செய்யும் ஜெபத்தில் தன்னால் கவனம் செலுத்த முடியவில்லை என்பதை இப்போது கண்டுகொண்டார். உண்மையில் அவரது மனம் சுதந்திரமாகிவிட்டதால் அவரால் வழக்கமான மத புத்தகங்களை கூட படிக்க முடியவில்லை. எண்ணங்கள் கூட எதுவும் சிந்திக்க முடியாமல் இருந்தார். இந்த சிந்தனையற்ற நிலை அவரை குழப்பியது. அப்போது அவரது பூஜை அறையில் சிரித்து கொண்டிருந்த ரமண மகரிஷி தோன்றினார். மகரிஷியின் சந்நிதியில் தான் அனுபவித்த அமைதியின் நிலை இதுதான் என்பதை அப்போது அவர் நினைவு கூர்ந்தார். அவர் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டார், நான் போய் எனக்கு என்ன நேர்ந்தது என்று அவரிடம் கேட்கிறேன். எல்லாம் நின்றுவிட்டது. நான் செய்து கொண்டிருந்த எந்த மத சடங்குகளையும் என்னால் செய்ய முடியவில்லை. அருணாச்சலரிடம் சென்றதும் அப்படியே நடந்தது. மதிய உணவு நேரம் முடிந்து மகரிஷியை நாடினார். கிருஷ்ணசுவாமி மீண்டும் அவரை தடுத்து நிறுத்தினார். மீண்டும் பாப்பாஜியை உள்ளே அனுமதிக்குமாறு பகவான் சொன்னார். அவர் பகவான் முன் அமர்ந்தபோது இதுதான் நடந்தது. நான் மகரிஷி முன் அமர்ந்து என் வாழ்க்கை கதையை சொல்ல ஆரம்பித்தேன். 25 ஆண்டுகளாக நான் இருக்கிறேன். நான் ஒரு நாளைக்கு 50,000 முறை கிருஷ்ணனின் பெயரை உச்சரித்து வருகிறேன். இந்த பயிற்சியை தொடர முடியாமல் இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று மகரிஷியை கேட்டேன். மகரிஷி என்னை பார்த்து, நீங்கள் சென்னையில் இருந்து எப்படி வந்தீர்கள் என்று கேட்டார். அவர் என்னிடம் ஏன் அந்த கேள்வியை கேட்க வேண்டும் என்று நான் எந்த காரணத்தையும் நினைக்கவில்லை. ஆனால் நான் பணிவாக பதிலளித்தேன், ரயிலில் வந்தேன் என்று. திருவண்ணாமலை ஸ்டேஷனுக்கு வந்தபோது என்ன நடந்தது? அவர் தொடர்ந்து கேட்டார். ரயிலில் இருந்து இறங்கியதும் எனது டிக்கெட்டை கொடுத்துவிட்டு ஆசிரமத்திற்கு அழைத்து வர ஒரு மாட்டு வண்டியை கூப்பிட்டேன். நீங்கள் ஆசிரமத்தை அடைந்து வண்டி ஓட்டுநரிடம் பணம் செலுத்திய போது வண்டிக்கு என்ன நேர்ந்தது என்று மகரிஷி கேட்டார். அவர் ஊருக்கு திரும்பி சென்றார் என்று நினைக்கிறேன். நான் அந்த பதிலை சொன்னேன். இந்த கேள்விகள் அனைத்தும் எங்கு கொண்டு போய் செல்கிறது என்று இன்னும் ஆச்சரியமாக இருந்தது. அப்போது மகரிஷி அவர் எதை நோக்கி செல்கிறார் என்பதை விளக்கினார். ரயிலில் உங்களை உங்கள் இலக்குக்கு கொண்டு வந்தது. இனி அது தேவையில்லை என்பதால் நீங்கள் அதை விட்டு இறங்கினீர்கள். அதேபோல மாட்டு வண்டியுடன் அது உங்களை ஆசிரமத்திற்கு கொண்டு வந்தது. அங்கு இறங்கினீர்கள். நீங்கள் இங்கே இருப்பதால் இப்போது ரயிலோ மாட்டு வண்டியோ தேவையில்லை. அவர்கள் உங்களை இங்கு அழைத்து வருவதற்கான வழிமுறைகள் மட்டும்தான். உங்கள் சாதனா, தியானம் மற்றும் ஜபத்திற்கு அதுதான் நடந்துள்ளது. உங்களுக்கு அவை இனி தேவையில்லை. நீங்களே அவர்களை கைவிடவில்லை. அவர்கள் தங்கள் நோக்கத்தை நிறைவேற்றியதால் அவர்கள் தங்கள் சொந்த விருப்பப்படி உங்களை விட்டுவிட்டார்கள். நீங்கள் இங்கு வந்துவிட்டீர்கள். அவர் என்னை மிகவும் உன்னிப்பாக பார்த்தார். எனது முழு உடலும் மனமும் கழுவப்பட்டு தூய்மையாக இருப்பதை என்னால் உணர முடிந்தது. அவர் என் இதயத்தை உன்னிப்பாக பார்ப்பதை என்னால் உணர முடிந்தது. என் உடலின் ஒவ்வொரு அணுவும் அவரது ஆழ்ந்த கருணையான பார்வையால் தூய்மைப்படுத்தப்படுவதை உணர்ந்தேன். பழைய உடல் அணுவாக இறந்து கொண்டிருந்தது. அதன் இடத்தில் ஒரு புதிய உடல் உருவாகி கொண்டிருந்தது. நான் ஏற்கனவே என்னவாக இருந்தேனோ அந்த மனிதர் உண்மையில் இருந்தான் என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் என் சுயத்தை பற்றி அறிந்ததால் அங்கீகாரத்தின் திடீர் தாக்கம் இருந்தது. ஏனென்றால் நான் வேண்டுமென்றே அங்கீகாரம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். ஏனென்றால்
அந்த அனுபவம் எனக்கு வெளிப்பட்டவுடன் இது அதே அமைதி மற்றும் மகிழ்ச்சியின் நிலை என்று எனக்கு தெரியும். நான் லாகூரில் 8 வயது சிறுவனாக இருந்தபோது இருந்த அதே நிலை. ஆனால் மகரிஷி அனுப்பிய மௌன அலைகள் என்னை அந்த முதன்மையான நிலையில் மீண்டும் நிலைநிறுத்தியது. இதுவரையிலும் அந்த அசல் குழந்தை பருவ நிலைக்கு செல்ல விரும்பிய நான் தனக்கு வெளியே கடவுளை தேடிக் கொண்டிருந்தது. மகரிஷி எனக்கு வெளிப்படுத்திய சுயத்தின் நேரடி அறிவிலும் அனுபவத்திலும் அழிந்து போனது என்னால் விவரிக்க முடியாது துல்லியமான அனுபவம். இந்த விஷயத்தை பற்றிய எல்லா புத்தகங்களும் சரியாக சொல்வது போல் எந்த வார்த்தைகளாலும் அனுபவத்தை வெளிப்படுத்த முடியாது. என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவும் அவை அனைத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று மட்டுமே என்னால் சொல்ல முடியும். சுயத்தை உணர்ந்து அனுபவித்தேன் என்று அவர்களை தனித்து ஆதரித்தார். எனது ஆன்மீக தேடல் முடிவுக்கு வந்ததை அறிந்தேன். இருப்பினும் அந்த அறிவின் ஆதாரம் எப்போது விவரிக்க முடியாததாகவே இருக்கும். இது பாப்பாஜியின் உண்மையான மற்றும் இறுதி விழிப்புணர்வாகும். மகரிஷி அந்த அனுபவத்தில் கடவுளின் தோற்றத்தை புறக்கணித்து அதற்கு பதிலாக அவரது இயல்பு மற்றும் ஆதாரத்தை விசாரிக்க அறிவுறுத்தினார். கடவுளை காண வேண்டும் என்ற ஆசை இருந்தது. வெளிப்புற கடவுள் அதன் சொந்த விருப்பப்படி கைவிடப்பட்டது. பாப்பாஜி இந்த அனுபவத்தை தேடுபவர்களான எங்களிடம் பகிர்ந்து கொள்ளும் அளவுக்கு அன்பாக இருந்தார். அவர் கவனித்தார். பின்னோக்கி பார்த்தால் நான் யார் என்ற கேள்வியை இப்போது என்னால் பார்க்க முடிந்தது. பல வருடங்களுக்கு முன் நான் என்னை நானே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. நான் 8 வயதாக இருந்தபோது சுயத்தின் நேரடி அனுபவத்தை பெற்றேன். பின்னர் என் வாழ்நாள் முழுதும் அந்த நிலைக்கு திரும்ப முயற்சித்தேன். பகவான் கிருஷ்ணரிடம் எனது பக்தி அந்த அனுபவத்தை மீட்டெடுக்க உதவும் என்று என் அம்மா நினைத்தார். ஆனால் அது எப்படியோ என்னை மூளை சலவை செய்து நான் மிகவும் ஏங்கிக் கொண்டிருந்த அந்த ஒரு அனுபவத்தை தரும் என்று நம்பிய வெளிக்கடவுளை தேடினேன். என் போக்கில் ஆன்மீக தேடலில் நான் நூற்றுக்கணக்கான சாதுக்கள், சுவாமிகள் மற்றும் குருக்களை சந்தித்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த பகுதியில் பார்ப்போம். ராமா ராமா பூ போட்டு.